வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர். இண்டிகேட்டர்ஸ்ல போயிட்டு கல்மான் அப்படின்னு அடிங்க. கல்மான் ட்ரெண்ட் லெவல்ஸ் பிக் பெலுகா அது கிட்டத்தட்ட 6700 பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க. நான் ரீசெண்டாக வந்து நேத்தும் பிக் பெலுகா தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருந்தேன். இன்னைக்கும் வந்து பிக் பெலுகாதே சொல்றேன். ஏன்னா பிக் பெலுகாவோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொஞ்சம் இண்டிகேட்டர்ஸ் கொஞ்சம் செக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதில் எதெல்லாம் நல்லா இருக்கோ அதை சொல்றேன். அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. ஸோ இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ் போல தெரியலாம். இது வந்து ஒரு லாங்கர் டேர்ம் கல்மன், இது வந்து ஒரு ஷார்ட்டர் டேர்ம் கல்மன். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ் போல தான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் இந்த ஷார்ட் டேர்ம்ல அண்ட் லாங் டேர்ம்ல ஏதாவது மெஷர்மெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ரீடெஸ்ட் சிக்னல்ஸ் எல்லாமே நான் இப்போ போட்டுக்கிறேன். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ சொல்றேன். ஸ்டைல் வேணா எது வேணாலும் நீங்க போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் இதெல்லாம் தூக்கிட்டீங்கன்னா போயிடும். இந்த பாக்ஸ் இதெல்லாம் தூக்கிட்டீங்கன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போயிடும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா இதை வச்சுக்கலாம், வேண்டானா இதை எடுத்துடலாம். ஸோ இன்னொன்று இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வெளியே கிளிக் பண்ணனா இந்த இண்டிகேட்டர் வந்து நார்மல் கேண்டல்ஸாக இருக்குது. பட் இந்த இடத்துல கிளிக் பண்ணனா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. ஒரு கிரே, ரெட்டு, கிரீன் இது 3 தான் இருக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 டாட் இருக்குல்ல, இந்த 3 டாட்ல போயிட்டு விஷுவல் ஆர்டர் பிரிங் டு ஃப்ரண்ட்னு இருக்கும். பிரிங் டு ஃப்ரண்ட்னு அடிச்சிங்கன்னா இப்படி வந்துடும். இப்போ வந்து இது மாறாது. இன்கேஸ் இது வந்து எதுவுமே பண்ணலைன்னா, நான் கண்ட்ரோல் இசட் கொடுத்தேன், இப்போ நான் எதுவுமே பண்ணலைன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா எனக்கு வந்து இந்த கலர் வந்து எனக்கு கிளியராக தெரியணும். அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜிலே ரொம்ப முக்கியம். ஸோ அதனால என்ன பண்றேன், நான் விஷுவல் ஆர்டர்ல போயிட்டு பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்துக்கிறேன். நீங்களும் இதை இப்படி கொடுத்து ட்ரேட் பண்றதையே நான் வந்து சஜஸ்டும் பண்றேன். சரி, ஓகே. இந்த இடத்துல வந்து இதை நிறைய விதமா ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து கிராஸ் ஓவர். இது வந்து ஒரு நார்மல் கிராஸ் ஓவரா எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல ஒரு நார்மல் கிராஸ் ஓவர் எடுக்கிறீங்க. இந்த இடத்துல கிராஸ் ஓவர் எடுத்துட்டு ஃபுல் ட்ரெண்டை நீங்க அப்படியே ரன் பண்ண விடுவீங்க. அதாவது ஒரு பெரிய பெரிய ட்ரெண்ட் பிடிக்கணும்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபுல் ட்ரெண்டை நீங்க அப்படியே ரன் பண்ண விடுறீங்க. இந்த இடத்துல நீங்க வந்து ஷார்ட் போறீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து ரெட்ல இருக்கு. நீங்க ஷார்ட் போறீங்க, ஷார்ட் போயிட்டு திரும்ப இது எப்போ கிரீன்ல மாறுதோ, இந்த மாதிரி ஏதாவது கிரீன்ல மாறுச்சுன்னா நீங்க எக்ஸிட் தரலாம். அப்படி இல்லைன்னா கிராஸ் ஓவர் வந்தோடனே வெளியே வரலாம். நான் என்ன சொல்வேன்னா கிராஸ் ஓவர் வந்த உடனே கம்ப்ளீட்டா வந்து வெளியே வர சொல்லுவேன். சரி, ஓகே. இது வந்து ஒரு விதமான ட்ரேடிங். அதே தான் இங்கேயும். இந்த இடத்துல கிரீன் வந்துச்சு. கிரீன் வந்துட்டு திரும்ப இது ரெண்டும் எப்போ கிராஸ் ஓவர் தருதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல இதுவும் வந்து ஒரு வின்னர், இதுவும் வந்து வின்னர். பட் குட்டி குட்டியா நிறைய லூசர்ஸ் வரும். இந்த மாதிரி நம்ம வந்து கிராஸ் ஓவர்ஸ் மட்டும் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா, பட் ஓவரால்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து லாபத்தில் வந்துருவீங்க. ஏன்னா வந்து பெரிய வந்து ஒரு ரிவார்டு உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரி, ஓகே. இது வந்து ஒரு விதமான ட்ரேடிங். இன்னொரு விதமான ட்ரேடிங் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ இப்போ வந்து இதுல என்னன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா காட்டுது, இது வந்து ஒரு சப்போர்ட்டா காட்டுது. இப்போ இந்த சப்போர்ட்டை வந்து இது உடைக்குது. இது உடைஞ்ச உடனே இந்த ஏரியா வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸா மாறுது. இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் தான் வந்து இந்த பாக்ஸ். இதை வந்து இந்த இண்டிகேட்டரே வந்து நார்மலா வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துரும். லைவ் மார்க்கெட்லயே இது பெயிண்ட் பண்ணி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைவ் மார்க்கெட் போயிட்டே இருக்கு எங்கேயோ, நான் காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல இதுவே இப்போ வந்து மார்க் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இது வந்து ரீபிரிண்ட்லாம் ஆகாது, ஐ மீன் ரீபெயிண்ட்லாம் ஆகாது. ரெண்டுமே கரெக்ட் தான். ரீபிரிண்ட், ரீபெயிண்ட், ஓகே. ஸோ இது வந்து அப்படியே இருக்கும். ஒரு லைவ் மார்க்கெட்லேயே இது வந்து அப்படியே உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு மேலே உடச்சா மட்டும்தான் நான் வந்து லாங் போவேன் அப்படின்னா, இதுக்கு மேலே உடச்சிட்டு திரும்ப நீங்கள் வந்து ரீடெஸ்ட்ல நீங்கள் வந்து என்ட்ரிஸ் எடுக்கலாம். இது போல வந்து ரீடெஸ்ட்ல நீங்கள் என்ட்ரிஸ் எடுக்கலாம். கோல்டில் ரீடெஸ்ட் என்ட்ரிஸ் எங்கே இருக்கு? அதாவது இதுவே பாருங்க, இதுவே ரீடெஸ்ட் தான். பிரைஸ் கீழே விழுது, கீழே விழுந்துட்டு இந்த இடத்துல பிரைஸ் வந்து நல்ல ஒரு ரீடெஸ்ட் எடுக்குது. ரீடெஸ்ட் எடுத்துட்டு கீழே திரும்ப போகுது. இந்த இடத்துல பாருங்க சப்போர்ட் எடுக்குது, சப்போர்ட் எடுத்துட்டு மேல போகுது. ஸோ ரீடெஸ்ட்டுக்கு இந்த இடத்துல வந்து திரும்ப ஒரு நல்ல வந்து ரீடெஸ்ட் நடந்திருக்கு. திரும்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட், அதாவது ரீடெஸ்ட் திரும்ப இந்த இடத்துல நடந்திருக்கு. எடுத்துட்டு கோல்டு எங்கேயோ பறந்துருக்கான் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துலயும் நிறைய வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ரீடெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே கீழே விழுந்திருக்கு. ஸோ இதை பிளைண்டா யூஸ் பண்ணாம இந்த இந்த பாக்ஸஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதை மூவிங் ஆவரேஜோட யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல எனக்கு கிராஸ் ஓவர் வருது. கிராஸ் ஓவர் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ரீடெஸ்ட் எடுக்குது. ரீடெஸ்ட் எடுத்துட்டு கீழே விழுது. ஸோ இப்படி வந்து இதை வந்து ரீடெஸ்ட்க்கும் யூஸ் பண்ணலாம். ஒன்னு கிராஸ் ஓவர், டோட்டல் கிராஸ் ஓவர் பார்த்தோம். அடுத்து வந்து ரீடெஸ்ட் பார்த்தோம். அடுத்து வந்து புல் பேக் பார்க்க போறோம். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த ஒரு இண்டிகேட்டர்லேயே நம்ம எவ்வளவு விதமா ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து புல் பேக் பார்க்க போறோம். இந்த புல் பேக்ல என்னன்னா ஒரு இந்த இடத்துல ரெட் வந்துருச்சா, ரெட் வந்ததுக்கு அப்புறம் இப்படி கிரே வரணும். கிரீன் வரக்கூடாது. கிரீன் வந்துச்சுன்னா ட்ரெண்டே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கிரே வரணும். கிரேனா அதாவது இந்த சின்ன மூவிங் ஆவரேஜுக்கு மேல பிரைஸ் போய் க்ளோஸ் வைக்குது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சின்ன மூவிங் ஆவரேஜுக்கு மேல பிரைஸ் போய் நல்லா க்ளோஸ் வைக்க ஆரம்பிச்சதுன்னா கிரீனா மாறிடும். ஸோ இந்த இடத்துல கிரீனா வருது. கிரீனா வந்துச்சுன்னா இது வந்து கிரே கேண்டல்ஸா மாறும்.
ஓகேவா? அதாவது இந்த ஸ்லோ மூவிங் ஆவரேஜ்க்கு மேல இந்த கேண்டில் போய் க்ளோஸ் வச்சுதுன்னா, ரெட்டா இருக்கிறது கிரேவா மாறும். திரும்ப எப்போ உங்களுக்கு வந்து ரெட்டா வருதோ, இந்த இடத்துல எனக்கு வந்து திரும்ப ரெட்டா வருது. ஆக்சுவலா இந்த இடத்துலயே எனக்கு வந்து ஒரு கிரே வந்துட்டு திரும்ப வந்து ஒரு ரெட் வந்திருக்கு. சோ நான் என்ன பண்ணுவேன்? இம்மீடியேட்டா இந்த இடத்துல ஷார்ட் போவேன். ஷார்ட் போயிட்டு எங்க ஸ்டாப் லாஸ் போடுவேன்? ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்விங் ஹை. கரெக்ட்டா இந்த கிரே கேண்டலுக்கு மேல போட்டிருக்கேன். இந்த இடத்துல பாருங்க நான் ஸ்டாப் லாஸ் கரெக்ட்டா போட்டிருக்கேன். கிட்ட போயிருக்கு. ஆனா ஸ்டாப் லாஸ் அடிக்கவே இல்ல. ஸோ ஒரு இண்டிகேட்டர நம்ம யூசுவலா எடுக்கும்போது, ஸ்டாப் லாஸ்க்கும் சேர்த்து ஒரு இண்டிகேட்டர் எடுக்கிறது எப்பவுமே நல்லது. நான் வந்து WhatsAppல சிலதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். நான் எடுத்த ட்ரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து கிட்ட கிட்ட வந்திருக்கும். ஆனா ஸ்டாப் லாஸ் எடுத்தே இருக்காது. அந்த ட்ரேட்ல நான் வந்து உயிரோட இருந்துகிட்டே இருந்திருப்பேன். காரணம் வந்து அந்த கரெக்டான ஏரியால வந்து ஸ்டாப் லாஸ் போடுறது. ஒண்ணு நம்ம கரெக்டான ஏரியால ஸ்டாப் லாஸ் போடணும். அப்படி இல்லன்னா, இந்த மாரி ஸ்டாப் லாஸோடயே நம்ம யூஸ் பண்ற இண்டிகேட்டரா ஒண்ணு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப இத வந்து நான் ரன் பண்ண விடலாம். 1:3, 1:4 இல்லன்னா 1:2 எது வேணுமோ. மோஸ்ட்லி வந்து ஒரு அ நல்ல வந்து ஒரு ரிஸ்க் ரிவார்டு அதாவது எல்லா சைக்காலஜிக்குமே சூட் ஆகுற ஒரு ரிஸ்க் ரிவார்டுன்னு பார்த்தீங்கன்னா, அது 1:2. ஸோ நம்ம 1:2வே பார்க்கலாம். 1:2 வந்து இந்த இடத்துல ஈஸியா அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகேவா? திரும்ப எனக்கு வந்து இன்னொரு புல் பேக் இந்த இடத்துல வருதுன்னா, இப்ப தான் நீங்க யோசிக்கணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் புல் பேக் மட்டும் எடுக்க போறேன்னா, இந்த இடத்துல செகண்ட் புல் பேக் நடந்துருச்சு. இந்த இடத்துல பாருங்க எத்தன புல் பேக்ஸ் நடந்திருக்கு. 1 புல் பேக், 2 புல் பேக், இந்த இடத்துல 3, 4, 5 இந்த மாதிரியான புல் பேக்ஸ்லாம் எடுக்கணுமா? இல்ல மேக்ஸிமம் 1 ஆர் 2 புல் பேக்ஸ் மட்டும் எடுத்தா போதுமா? நான் என்ன சொல்லுவேன்னா, மேக்ஸிமம் ஒரு ட்ரெண்ட்ல 1 ஆர் 2 புல் பேக்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக் நடந்திருக்கு. கரெக்ட்டா? இந்த இடத்துல ஒரு கிரே கேண்டில் வந்திருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு கிரீன் கேண்டில் வந்திருக்கு. ஆனா அது சப்போர்ட் ஏரியா கிட்ட வரல. ஸோ இப்பதான் இந்த பாக்ஸ் அதாவது இந்த கிரீன் பாக்ஸ் அண்ட் ரெட் பாக்ஸ் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இடத்துல வந்து சப்போர்ட் ஏரியா கிட்ட இது வரவே இல்ல. தெரியுதா? ஸோ இது 2த்தையும் கம்பைன் பண்ணும்போது, அதாவது இந்த புல் பேக்கையும், இந்த பாக்ஸையும் 2மே தனித்தனி ஸ்ட்ராட்டஜியா பார்க்காம, நீங்க கம்பைன் பண்ணும்போது இதோட அக்யூரசி இன்னும் அதிகமா இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, இந்த கிரே கேண்டில்ஸ் வந்து இந்த ஏரியாவ தொட்டிருக்கு இந்த பாக்ஸ. அதே தான் இங்கேயும். இந்த கிரே கேண்டில்ஸ் வந்து இந்த ஏரியாவ, இந்த பாக்ஸ தொட்டிருக்கு. இந்த பாக்ஸோட உங்களுக்கு வந்து பிரைஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகும்போது, அதுக்கப்புறமா வர கிரீன் கேண்டில்ஸ் இந்த மாரி ஒரு கிரீன் கேண்டில் வந்துச்சுன்னா, அதோட வின் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ இந்த ஏரியால நீங்க இப்போ போறீங்க, இந்த பாக்ஸுக்கு கீழ ஸ்டாப் லாஸ் இல்ல ஸ்விங் லோ கீழ ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல போடுறீங்கன்னா, என்னதான் கீழ பிரைஸ் வந்தாலும் நீங்க வந்து உள்ள அலைவுலயே இருப்பீங்க. நவ் எய்மிங் ஃபார் 1:2 இந்த இடத்துல 1:2 வந்து ஈஸியா அச்சீவ் ஆயிருக்கும். ஓகே ஒரு ட்ரெண்ட்ல நம்ம வந்து ஒரு புல் பேக் அண்ட் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட நடக்கிற புல் பேக் எல்லா புல் பேக்குமே எடுக்காம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட நடக்கிற புல் பேக்ல நம்ம 1:2 எடுக்கிறோம். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். அதாவது புல் பேக்ஸ் எடுக்கிறோம். ஆனா புல் பேக்ஸ் எல்லாமே எனக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல தான் வேணும். அதுதான் கான்செப்ட். அதுக்கு நீங்க இந்த இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்ல. வேற இண்டிகேட்டர் யூஸ் செஞ்சு கூட நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். கான்செப்ட் இதுவே எடுத்துக்கிட்டு. அப்படி இல்லனா இண்டிகேட்டரே வேணாம். எனக்கு வந்து இந்த ஏரியா தானே எனக்கு வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. ஸோ பிரைஸ் வந்து இதுக்கு மேலேயோ இல்ல இது கீழேயோ வந்துச்சுன்னா, நான் ஸ்விங் லோ கீழ ஆல்மோஸ்ட் இந்த லோக்கு கீழ நான் வந்து நான் இத எடுத்துட்டேனா? சரி ஓகே பரவாயில்ல. நான் வந்து இந்த லோ கீழ ஸ்டாப் லாஸ் போடுவேன்னு சொல்லி பார்க்கலாம். பட் நம்ம அப்படி போட்டோம்னா ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமா இருக்கு. இந்த இண்டிகேட்டர் இப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம அத கொஞ்சம் கரெக்ட்டா போடுறோம். மேபி நீங்க வந்து இந்த ஸ்விங் லோ கீழ போடலாம். அப்படி மிஞ்சி போனா இந்த பாக்ஸ் கீழ போடலாம் ஸ்டாப் லாஸ. ஸோ நான் வந்து அத உங்ககிட்ட விட்டுர்றேன். நீங்க எப்படி வந்து ஸ்டாப் லாஸ் போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டாப் லாஸோட ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ட்ரேட்ல நம்ம ஜெயிக்கிறதுக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல வந்து இது ரெட்ல வந்திருக்கு. ரெட்ல வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாக்ஸ் வந்திருக்கு. பாக்ஸ் வந்ததுக்கு அப்புறமா திரும்ப ஒரு ரெட்ல வந்திருக்கு. ஆனா அந்த ரெட்ல வந்தது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் பாக்ஸ் உள்ளேயே இருக்கு. இந்த ரேஞ்ச் உள்ளேயே இருக்கு. ஸோ இந்த மாரி ட்ரேட்ஸ வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா, இதானே நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஜோனு. ஸோ இந்த ஜோன விட்டு வெளிய வந்துச்சுன்னா, இந்த ரெட் வந்து வெளிய வந்துச்சுன்னா, நம்ம வந்து ட்ரேட் எடுத்துருக்கலாம். இந்த இடத்துலயும் பாருங்க ஒரு கிரீன் வந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் கிரே வந்து எதுவும் நடக்கல. ஸோ இந்த புல்லிஷ் செட்டப் வந்து ஒரு ஃபேக் செட்டப் அவாய்ட் பண்ணிடுறோம். இப்போ எனக்கு வந்து இந்த ம் ஏற்கனவே நடந்த இந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸ வந்து இப்போ இந்த கேண்டில் உடைக்குது. இந்த கேண்டில் உடைச்சதுன்னா, நான் ஒண்ணு இந்த இடத்திலேயே நான் வந்து ஷார்ட் போலாம். ஷார்ட் போயிட்டு இந்த பாக்ஸுக்கு மேல இந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸ் போடலாம். போட்டு 1:2 பார்க்கலாம். இல்ல நான் திரும்ப கிரே ஏரியா வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த இடத்துல கிரே ஏரியா வந்ததுக்கு அப்புறம் நீங்க ட்ரேட் உள்ள போனா, ஆனா இந்த இடத்துல எந்த ஒரு பாக்ஸுமே இல்ல. ஸோ இந்த மாரி ட்ரேட்ஸ் வந்து நீங்க தான் முடிவு பண்ணணும். எடுக்கணுமா வேணாமான்னு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நல்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர படிக்க தெரிஞ்சது. மார்க்கெட்ட வந்து நம்ம ஒரு கவிதை போல படிக்கிறோம்னா, இது இது வந்து ஒரு ஃபேக். ஸோ இது வந்து ஒரு பை என்ட்ரியாவே எடுக்கக்கூடாது. அப்படி பார்த்தோம்னா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் புல் பேக். இது வந்து செகண்ட் புல் பேக். ஸோ 2 புல் பேக்குமே இங்கேயே முடியுது. இது புரிஞ்சுதுன்னா இந்த மாரி எடுத்துக்கோங்க. புரியலன்னா, இந்த மாரி வந்து கிரே வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து ரெட் வர்றதுல நீங்க எடுத்துட்டு ட்ரேட் பண்ணலாம். அது வந்து அவ்வளோ அக்யூரசி கரெக்ட்டா இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இது வந்து ஒரு ஃபேக் செட்டப் தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் வந்து இதுக்கு மேல போகுது. இதுக்கு மேல போனதுக்கு அப்புறமா
இந்த பாக்ஸுக்கு மேல போகுது, கிரீன் வருது, கிரீன் வந்ததுக்கு அப்புறம் கிரே வருது, திரும்ப இந்த கிரீன் வருது, இந்த பாக்ஸுக்கு மேலயும் போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் தான். ஸோ இந்த இடத்துல வந்து கிளீனா வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஸோ இப்போ இது எவ்வளவு 1:2 போயிருக்கா? ஓகே. இதுவும் வந்து ஆக்சுவலா 1:2 போயிருக்கு. இந்த இடத்துல இது 1:2 போயிடுச்சு. நான் 1:2 போவாதுன்னு நினைச்சேன். சரி, ஓகே, 1:2 போயிடுச்சு. ஏதாவது ஒரு ஸ்டாப் லாஸ் என்ட்ரிஸ் கிடைச்சா நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. ஸ்டாப் லாஸ் என்ட்ரிஸ் நம்ம பார்த்த வரைக்கும் எதுவும் கிடைக்கல. பட் ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பா அடிக்கும். ஸ்டாப் லாஸ் இல்லாமலாம் இருக்காது. சரி, ஓகே. நம்ம என்ன பண்ணலாம் இப்போ, இது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதை வந்து வேற விதமா யூஸ் பண்ண முடியுமா? இந்த இண்டிகேட்டர் வந்து வேற இண்டிகேட்டர்ஸோட கம்பைன் செஞ்சு யூஸ் பண்ண முடியுமானா சூப்பரா யூஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, சிஓஜி அப்படின்னு அடிங்க. சிஓஜினா ஆர்எஸ்ஐ மொமெண்டம் இச்சிமோக்கு கிளவுட் அப்படின்னு சொல்லியிருக்கும். இது வந்து ஒரு சூப்பர் இண்டிகேட்டர். நான் ஏற்கனவே இந்த இண்டிகேட்டர் பத்தி நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இந்த இண்டிகேட்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இண்டிகேட்டர் கிளிக் பண்ணிட்டு, இந்த இண்டிகேட்டர் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் கிளவுடு. ஓகே, இதுதான் வந்து கிளவுடு. இந்த கிளவுடு இது வந்து கிளவுட், அதாவது இச்சிமோக்கு கிளவுட். இது இந்த கேண்டில்ஸ் இருக்குல்ல, இந்த கேண்டில்ஸ் வந்து எதுவும் இல்லை, ஆர்எஸ்ஐ. அதாவது ஆர்எஸ்ஐய கேண்டில்ஸா நம்ம போடுறோம். தெரியுதா? இந்த ஆர்எஸ்ஐ, இந்த ஆர்எஸ்ஐய கேண்டில்ஸா போடுறோம். இந்த கேண்டில்ஸ் இந்த கிளவுடை விட்டு உடைச்சதுன்னா, இந்த கிளவுடை விட்டு உடைச்சதுன்னா லாங்கு, இந்த கிளவுடுக்கு விட்டு உடைச்சதுன்னா ஷார்ட். பட் அது வந்து ஜீரோ லைன் கீழேயும் இருக்கணும். ஏன்னா ஆர்எஸ்ஐல வந்து இதானே ஒரு 50 லைன் பார்ப்போம்ல, அந்த மாதிரி இதுல வந்து ஜீரோ லைன். இது வந்து ஒரு ஆசிலேட்டர். ஸோ அதனால வந்து இது ஜீரோ லைன். இது ஜீரோ லைனுக்கு கீழேயும் இருக்கணும் இந்த ஆர்எஸ்ஐ, கிளவுடுக்கு கீழேயும் இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த இடத்துல பாருங்க, இந்த கிளவுடுக்கு மேல வந்து இந்த ஆர்எஸ்ஐ கேண்டல் வந்துருச்சு. ஓகேவா? ஜீரோக்கு மேலேயும் இருக்கு. ஆனா நம்ம இந்த இடத்துல வந்து லாங் போயிருந்தோம்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். அதுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து கல்மன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பாருங்க, இது வந்து ரெட்ல இருக்கு. இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு செல் என்ட்ரி பை என்ட்ரி காட்டுது. ஆனா இது வந்து ரெட்ல இருக்கு. ஸோ நான் எடுக்க மாட்டேன். நான் இந்த டைம்ல என்ன பார்ப்பேன்னா, வெறும் செல் என்ட்ரிஸ் மட்டும் தான் பார்ப்பேன். செல் என்ட்ரிஸ் எப்படி பார்க்கறேன் இப்போ? எனக்கு வந்து இது ரெண்டுமே ரெட்ல இருக்கு. ரெட்ல இருக்கும்போது நான் எப்படி வந்து செல் என்ட்ரிஸ் பார்க்கறேன்னா, எனக்கு வந்து ஜீரோ லைன் கீழேயும் இருக்கணும், இந்த கிளவுடு கீழேயும் ஒரு கேண்டல் வந்து க்ளோஸ் வைக்கணும். எந்த கேண்டல் வந்து க்ளோஸ் வைக்குது? இந்த கேண்டல் வந்து க்ளோஸ் வைக்குது. ஸோ இந்த கேண்டல் வந்து க்ளோஸ் வைக்குது. நான் இதுக்கு மேல இப்போ ஸ்டாப் லாஸ் போடுறேன். எய்மிங் ஃபார் 1:2. 1:2. இந்த இடத்துல வந்து ஒரு 1:2 வந்து அச்சீவ் ஆயிருக்கு. ஓகே, ஸ்டாப் லாஸ் எதுவும் எடுக்கல. 1:2 வந்து அச்சீவ் ஆயிருக்கு. சரியா? ஸோ இதுல வந்து ஃபேக் என்ட்ரிஸ் எப்படி அவாய்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெரி சிம்பிள். ஃபேக் என்ட்ரிஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். எல்லாமே அவாய்ட் பண்ண முடியாது. இந்த இடத்துல பாருங்க, இது வந்து ஜீரோ லைன் கீழே வந்திருக்கு. இது வந்து ஜீரோ லைன் கீழே வந்திருக்கு. ஆனா கிளவுடு கீழே உடைக்கவே இல்லை. தெரியுதா? கிளவுடு கீழே உடைக்கவே இல்லை. கிளவுட்ல சப்போர்ட் எடுத்துட்டு திரும்ப மேல மேல தான் போகுது பிரைஸ். திரும்ப இந்த இடத்துல மேல மேல தான் வந்து பிரைஸ் போயிட்டே இருக்கு. ஸோ இப்படிதான் வந்து நம்ம சைட் வேஸ் அவாய்ட் பண்ணுவோம். அதாவது எனக்கு கிளவுடையும் உடைக்கணும், கிளவுடு கீழேயும் வந்து இந்த ஆர்எஸ்ஐ இருக்கணும், பிளஸ் ஜீரோ லைன் கீழேயும் இருக்கணும். அதே டைம்ல எனக்கும் இது வந்து ரெட்ல இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா எதுவும் கிடையாது. ஆல்மோஸ்ட் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குல்ல, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட பிரைஸ் இருந்துட்டு மேல போயிட்டு திரும்ப கீழே வருது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுதான் அதோட கான்செப்ட். இங்கேயும் வந்து அதே தான் நடந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்க, ஜீரோ லைன் கீழே தான் இருக்கு. இதுவும் வந்து ரெட்ல தான் இருக்கு. ஆனா கிளவுட உடைக்கவே இல்லை. கிளவுட்ல போயிட்டு திரும்ப நல்லா சப்போர்ட் எடுத்துட்டு இந்த இடத்துல தான் உடைக்கிறான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜீரோ லைன் கீழேயும் உடைக்கிறான். அதே சமயத்துல இந்த கிளவுட் கீழேயும் ஆர்எஸ்ஐ உடைக்கிறான். அந்த டைம்ல இது ரெட்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட போயிட்டு தான் பிரைஸ் வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இப்படி நம்ம கம்பைன் பண்ணும்போது, கரெக்டான லாஜிக்ல கம்பைன் பண்ணும்போது ஓரளவு வந்து நம்மளால ஹை ப்ராபபிலிட்டியில எடுக்க முடியும். எல்லா ட்ரேட்ஸ் எல்லாம் வின் பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை. பட் ஹை ப்ராபபிலிட்டி முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுக்க பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல இப்போ ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:2. 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த ட்ரெண்ட்ல முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வருது. புல்லிஷ் ட்ரெண்ட்லயே நம்ம என்ன பண்ண போறோம்? அதே தான் பார்க்க போறோம். இந்த இடத்துல வந்து செல் என்ட்ரிஸ் எதுவுமே எடுக்க மாட்டோம். ஏன்னா எல்லாமே வந்து கிரீன்ல இருக்கு. எது பை என்ட்ரிஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இடத்துல உடைக்குது, திரும்ப இந்த இடத்துல வந்து உடைக்குது. ஆனா இது வந்து கிரே கேண்டல்ஸ் எதுவுமே வரல. இந்த இடத்துல தான் கிரே கேண்டல்ஸ் வந்திருக்கு. ஸோ திரும்ப வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டல் வந்து உடைக்குது. ஓகேவா? இது வந்து கிரேல இருந்தாலும் பரவாயில்ல. இல்ல கிரீன்லயே தான் வேணும்னு சொன்னோம்னா, இந்த கேண்டில் வந்து உடைக்குது. பட் இது வந்து கிளவுட் உள்ளவே இருக்கு. ஸோ இப்போ இந்த கேண்டில் வந்து கிரீனாவும் இருக்கு, கிரே கேண்டில்ஸும் வந்திருக்கு, அதுக்கப்புறம் கிரீனாவும் இருக்கு, பிளஸ் ஜீரோ லைனுக்கு மேலேயும் இருக்கு, கிளவுடுக்கு மேலேயும் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ லாங் போறோம். ஸோ இதுல வந்து நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இதுலேருந்து 1:2 இது கண்டிப்பா அடிச்சிருக்கும். இத பத்தி சொல்ல தேவையில்ல. இது வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கிரே கேண்டில்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கிளவுட விட்டு வந்த உடனே நான் எடுப்பேன். இல்ல நான் கிரே கேண்டில்ஸ் பார்க்கவே மாட்டேன். எனக்கு வந்து 0 லைன் கிளவுடுக்கு மேல இருக்கணும். பட் இது வந்து எல்லாமே வந்து கிரீனா இருக்கணும். லாங் டெர்ம் மூவிங் ஆவரேஜ் வந்து கிரீனா இருக்கணும். அப்படின்னு பார்த்து எடுக்கலாம். இல்லனா எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் பக்கா கான்ஃபிடன்ஸ் வேணும்னா எனக்கு கிராஸ் ஓவர் நடக்குது. கிராஸ் ஓவர் நடந்த உடனே ஒரு கிரே கேண்டில்ஸ் வருது. கிரே கேண்டில்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இந்த கிளவுடுக்கு மேல போயிட்டு எனக்கு வந்து உடைக்குது. RSI உடைக்குது. 0 லைனுக்கு மேலயும் இருக்கு. ஸோ எல்லாமே இப்படி பார்த்துட்டும் எடுக்கலாம். அது எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் உங்ககிட்ட விட்டுறேன். பட் ஒரு 1:2 ஏதாவது ஒரு ட்ரெண்ட் இந்த ஒரு ட்ரெண்ட்ல 1:2 இந்த மாதிரி கான்செப்ட் யூஸ் செஞ்சு எடுக்க முடியுமானா கண்டிப்பா எடுத்துட்டே இருக்கலாம். ஒரு 4-5 ட்ரெண்ட் வருது வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து ஒரு ட்ரெண்டா ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது. அதாவது ஒரு கிராஸ் ஓவர்ல நீங்க 1:2 பிடிக்க பாக்குறீங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இப்போ செல்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரும்போது இந்த ரெண்டு இண்டிகேட்டரை கம்பைன் செஞ்சு எடுக்க பாப்பீங்க. ஒரு பைனாலும் ஒரு சப்போர்ட் கிட்ட வரும்போது நீங்க எடுக்க பாப்பீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஏதாவது 1-2 ட்ரெண்ட் ஃபெயில் ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ஒரு ட்ரெண்ட்ல வந்து ஒரு 1:2 வந்து ஈஸியா எடுத்துட்டு போயிடுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபேக் என்ட்ரிஸ் அவாய்ட் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்க கிரீன் வருது, அதுக்கப்புறம் கிரே வருது, கிரீனே வரல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக் என்ட்ரிஸ். இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் என்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து ரெட் வந்திருக்கு. ரெட் வந்ததுக்கு அப்புறமா ஒரு கிரே, ஒரு ரெட். பட் கிளவுட்ல வந்து நமக்கு எதுவுமே வந்து உடைக்கல. கிளவுட்ல வந்து உடைக்கவே இல்ல. வெளிய போயிடுச்சு. இதோ இந்த இடத்துல வந்து கிளவுட்ல உடைக்குது. இந்த கேண்டில் வந்து கிளவுட்ல உடைக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல ஷார்ட் போறோம். இதுக்கு மேல வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:2 1:2 வரவே இல்ல. 1:1 கூட வரல. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ட்ரேட். இந்த ட்ரெண்ட்ல இது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ட்ரேட். ஸோ இந்த ட்ரெண்ட்ல வந்து நமக்கு கிடைக்கவே இல்ல. இந்த ட்ரெண்ட்லயும் என்ட்ரிஸ் கிடைக்கவே இல்ல. இந்த ட்ரெண்ட்ல வந்து என்ட்ரிஸ் கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு வின்னர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த ட்ரெண்ட்ல வின்னர் இது. ஸோ இப்படிதான் நம்ம வந்து இத ட்ரேட் பண்ணுவோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா கிளியர் பண்றேன். நன்றி. பை.